ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் நலன் சேனல். இன்றைய பதில் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு உங்களுடைய விண்ணப்பம் எந்த நிலையில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எளிய முறையில் செக் பண்ணிக்கலாம். அது எப்படி சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்கலாம். மற்றும் மகளிர் உரிமை தொகை மேல்மேடு செய்த அனைவருக்கு எப்போது பணம் வரும், மற்றும் சில பேருக்கு இன்னும் கலைவில் நடைபெறாமல் இருக்கா, அவங்களுக்கு எப்போது கலைவில் நடைபெறும் போன்ற கூடுதல் விவரம் நம்ம பதிவில் தந்திருப்போம். ஆனால் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே மூலம் நீங்கள் நிறைய விஷயம் தெரிந்து கொள்ளலாம். நம்ம பதிவில் தருவது எல்லாமே உண்மையானது மற்றும் எதுவுமே பொய்யானது இல்லை. நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகைக்கு அரசாங்கம் 5 மாதங்கள் முன்பு 2 கட்டம் முகாம் நடத்தி அது மூலியம் அப்ளிகேஷன் பெறப்பட்டது. அதன் மூலியம் 1,65,00,000க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன் அரசாங்கம் பெற்றிருந்தாங்க. அது மூலியம் தகுதியான சொல்லிட்டு கருதி அரசாங்கம் 1,11,00,000க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன் தகுதியான சொல்லிட்டு கருதப்பட்டாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் இன்னும் 1,000 ரூபாய் பணம் வந்து கொண்டிருக்கிறது. மற்றும் 56,00,000க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன் அவங்க நிராகரிக்கப்பட்டாங்க. அவங்க தகுதியின்மை காரணமாக அவங்க நிராகரிக்கப்பட்டாங்க. அது மூலியம் அந்த அப்ளிகேஷனில் சில பேர் தகுதி இருக்கும் பட்சத்தில் அவங்க நிராகரிக்கப்பட்டிருந்தால் அவங்க மேல்முறையீடு செய்யலாம்னு சொல்லிட்டு அரசாங்கம் அறிவித்திருந்தாங்க. அதே மூலியம் அனைவரும் தகுதியான அனைவரும் மேல்முறையீடு செய்திருந்தாங்க. அது மூலியம் அவங்க சில பேருக்கு இன்னும் கலைவில் நடைபெற்றிருக்கு. சில பேருக்கு இன்னும் கலைவில் நடைபெறாமல் இருக்குது. அவங்களுடைய விண்ணப்ப நிலை எந்த நிலையில் இருக்குன்னு சொல்லிட்டு சில பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. அது எப்படி பார்க்கலாம்னா, ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்ல இருக்கும். அது கிளிக் பண்ணால் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இங்கே உங்களுக்கு நீங்கள் இப்படியே வந்தீங்கன்னா மேலே உங்களுடைய விண்ணப்பத்தின் நிலையை அறியன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. இங்கே எல்லோ கலர் பாக்ஸில் மஞ்சள் கலர் பாக்ஸில் உங்களுக்கு தந்திருப்பாங்க. உங்களுடைய விண்ணப்பத்தின் நிலையை அறியன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சொல்லி தந்திருப்பாங்க. இங்கே அதிகாரிகள் உள்நுழைவு, பொதுமக்கள் உள்நுழைவு இருக்கும். நீங்கள் பொதுமக்கள் உள்நுழைவு சொல்லிட்டு மட்டுமே கிளிக் பண்ணணும். நீங்கள் அதிகாரிகள் உள்நுழைவுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணக்கூடாது. நீங்கள் இங்கே பொதுமக்கள் உள்நுழைவுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஆதார் எண் உள்ளிடவும் இருக்கும். நீங்கள் இந்த மகளிர் உரிமை தொகைக்கு யார் மேல்முறை சேர்ந்ததோ அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. வேறு யாருடைய ஆதார் கார்டு நம்பரை நீங்கள் என்டர் பண்ண வரீங்க. கரெக்டாக எந்த மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் என்டர் பண்ணுங்கள். நீங்கள் என்டர் பண்ணிட்டுனே நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் நீங்கள் பதிவு செய்திருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அது மூலம் நீங்கள் ஓடிபி அனுப்பவும் சொன்னோடனே உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் பதிவு பண்ணியிருக்கேன் அந்த மொபைல் நீங்கள் ஓடிபி வரும். அது கீழே என்டர் பண்ண தான் போதுமானது. ஓடிபியை உள்ளிடுன்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஓடிபி உள்ளிட்டால் மட்டும் போதுமானது. கீழே ஒரு கேப்சா இருக்கும். அந்த கேப்சா நீங்கள் சரியாக என்டர் பண்ண, நீங்கள் தவறாக என்டர் பண்ணுற, நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து கேப்சா என்டர் பண்ணது இருக்கும். அது என்டர் பண்ணுறது நீங்கள் சரி பார்க்கணும்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்க. நீங்கள் சரி பார்க்க உங்களுக்கு நெக்ஸ்ட் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இங்கே உங்களுடைய ஃபோட்டோ தந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய நேம் தந்திருப்பாங்க. அது மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மட்டும் கீழே உங்களுடைய விவரம்லாம் தந்திருப்பாங்க. எல்லாமே டீட்டெயிலாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய முகவரி தந்திருப்பாங்க. உங்களுடைய முகவரியெல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துங்க. உங்களோட அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துங்க. நீங்கள் நெக்ஸ்ட் உங்களுடைய விண்ணப்ப நிலையை தந்திருப்பாங்க. அவங்க தந்திருப்பாங்க. உங்களுடைய ரேஷன் கார்டு எண் தந்துருது. கீழே உங்களுடைய விண்ணப்ப நிலையை தந்திருப்பாங்க. கரெக்டாக பார்த்துங்க. நீங்கள் இங்கே உங்களுடைய விண்ணப்ப நிலை சில பேருக்கு ஏற்கப்பட்ட விண்ணப்பம், ஏற்கப்படாத விண்ணப்பம், கலாய்வில் உள்ளதுன்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் எந்த நிலையில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுருக்கலாம். நீங்கள் மேல்முறை செய்த அனைவருக்கு மேக்ஸிமம் ஏற்கப்பட்ட விண்ணப்பம், நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பம் வரும். சில பேருக்கு கலாய்வில் உள்ளதுன்னு சொல்லிட்டு வரும். அது நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டீங்க. ஏற்கப்பட்ட விண்ணப்பம்னா மகளிர் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வரும். நிராகரிக்கப்பட்டவங்க நீங்கள் எந்த காரணத்தாங்க நீங்கள் தகுதியின்மை காரணமாக நிராகரிக்கப்பட்டவங்க சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சில பேருக்கு குடும்ப ஆண்டு வருமானம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கலாம். சில பேருக்கு 4 சக்கர வாகனம் அதிகம் வைத்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கலாம். மற்றும் சில பேருக்கு நீங்கள் உங்களுடைய மின்சார பயன்பாடு வருடத்துக்கு 3,600 யூனிட் மேலே நீங்கள் மின்சாரம் பயன்படுத்தலாம் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எந்த காரணம் நிராகரிக்கப்பட்டன்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்துங்க. நீங்கள் அப்படி தப்பாக அவங்க கூறியிருந்தாங்க. கண்டிப்பாக புதிய அப்ளிகேஷன் அவங்க போட சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் கண்டிப்பாக மேல்முறை திருப்பி செய்யலாம். நீங்கள் மேக்ஸ் எல்லாருக்குமே கரெக்டாக தான் இருக்க வரும். மேக்ஸ் சில பேருக்கு மேல்முறை செய்யாத அனைவருக்கு சில பேர் அப்ளிகேஷன் இன்னும் நிலைவில் உள்ளன்னு சொல்லிட்டு வரும்.
வரும். சில பேருக்கு வந்து அப்ளிகேஷன் டீட்டெயில் வந்து ஸ்டேட்டஸ் வந்து கிடைக்காம இருக்கும். அவங்கள என்ன செய்யணும் மற்றும் வந்து அவங்கள வந்து மேல்முறை செய்த அனைவருக்கும் வந்து தற்போது சில பேருக்கு மட்டுமே ஏற்கப்பட்ட விண்ணப்பம், நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பம்னு வருது. சில பேருக்கு வந்து இன்னும் அதிகாரிகள் நிலுவையில் ஒன்றும் சொல்லிட்டு வருது. அது மூலியம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். உங்களுடைய அப்ளிகேஷன் எந்த நிலையில் இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்துக்கலாம் நீங்கள். இதில் வந்து அவங்களுடைய அப்ளிகேஷன் வந்து எந்த நிலையில் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாதவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து 1100 சொல்லிட்டு அந்த எண் இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்கலாம். அந்த எண் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து உருவாக்கப்பட்டது. அது மூலம் நீங்கள் வந்து அந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டாலும் உங்களுடைய விண்ணப்ப நிலையை வந்து அவங்க வந்து பார்த்து சொல்லுவாங்க. அப்படி வந்து கிடைக்கவில்லைனா அவங்க வந்து யாராவது மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். அது மூலம் வந்து அவங்க வந்து திருத்தி வருவாங்க வந்து. ஆனால் மேக்ஸிமம் வந்து அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி கேளுங்க. அந்த நம்பர் வந்து 1100 கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுங்க நீங்கள். அதை வந்து கால் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களோட டீட்டெயிலாம் வந்து கரெக்டாக செக் பண்ணி பார்த்துவாங்க. மேக்ஸிமம் எல்லாம் கரெக்டாக பார்த்து இது வந்து யார் பயன்படுத்தினா கண்டிப்பாக வந்து உங்களுடைய டீட்டெயில் எதுவும் கிடைக்காதவங்க, உங்கள் விண்ணப்ப நிலை வந்து கிடைக்காதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து 100% வந்து ஒர்க் ஆகுது. அதனால் மேக்ஸிமம் வந்து யாரையுமே வந்து தயங்காமல் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்கலாம். மேக்ஸிமம் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுடைய விண்ணப்ப நிலை வந்து எந்த நிலைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அறிந்து கொள்ளலாம். மற்றும் வந்து இந்த டீட்டெயில் வந்து யாருமே வந்து இந்த வெப்சைட் வந்து ஒர்க் ஆகுதுங்க. சில டைம் வந்து சம்டைம் வந்து சர்வர் இஷ்யூ காரணமாக வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். அதனால் மேக்ஸிமம் வந்து 2 அல்லது 3 முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வெயிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் வந்து நைட் டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுது. மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு விண்ணப்ப நிலை வந்து காண்பித்தனா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வீட்டிலேருந்து செக் பண்ணிக்கலாம். அப்படி வந்து காண்பிக்கல உங்களுக்கு வந்து விண்ணப்ப நிலை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய இ-சேவை மையத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மேல்முறை அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து செலுத்தியிருப்பீங்க. அந்த இ-சேவை மையத்துக்கு போய்ட்டு உங்களுடைய விண்ணப்ப எண்ணை வந்து தந்திருப்பாங்க அவங்க. உங்களுடைய மொபைல் எண்ணுக்கு வந்து வந்திருக்கும். அந்த விண்ணப்ப எண்ணை தந்து உங்களுடைய விண்ணப்பம் வந்து எந்த நிலையில் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்து கொள்ளலாம். மற்றும் வந்து நீங்கள் வந்து அது மூலியம் வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய விண்ணப்பம் வந்து எந்த நிலையில் இருக்குன்னு சொல்லிட்டு. தற்போது மேல்முறை செய்த அனைவருக்கு வந்து எப்போது வந்து பணம் வரும்னா தற்போது ஜனவரி மாதம் முதல் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. தற்போது இந்த வெள்ள நிவாரணம் காரணமாக வந்து தற்போது இந்த டிசம்பர் மாதம் வந்து முடிய போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சில பேர் வெள்ள நிவாரண உதவித்தொகை வந்து இன்னும் தந்துன்னு இருப்பாங்க. மற்றும் வந்து அந்த பதிவில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நோட்டு புத்தகங்கள் போன்ற பல்வேறு காரணங்களால் நிதி வந்து அரசாங்கம் ஒதுக்கியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து அங்கே தான் கவனம் செலுத்தி கொண்டு வராங்க. ஆனால் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாருக்கும் வந்து மேக்ஸிமம் வந்து அந்த அதிகாரிகள் வந்து அந்த டைமில் வந்து பிஸியாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்து இன்னும் வந்து கலைகள் வந்து சில பேருக்கு வந்து இன்னும் நடைபெறாமல் இருக்கலாம். அவங்களாம் மேக்ஸிமம் வந்து ஜனவரி மாதம் முதல் வந்து நடைபெற்று வந்து அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கண்டிப்பாக ஜனவரி மாதம் முதல் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து எல்லாம் வெயிட் பண்ணி பாருங்கள். சில பேருக்கு வந்து இன்னும் வந்து 4வது தவணை வந்து அமௌண்ட் வந்திருக்காது. மேக்ஸிமம் வந்து எல்லாம் வெயிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஏன்னா எஸ்எம்எஸ் எதனா வந்திருக்கா சொல்லிட்டு உங்கள் மொபைல் எண் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அது மூலியம் நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா சில பேருக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து வந்திருக்காது. அவங்களுடைய அக்கௌண்ட் வந்து அமௌண்ட் வந்து அரசாங்கம் வந்து அனுப்பி வைத்திருப்பாங்க. அது மூலம் தெரியாமல் வந்து அவங்களுடைய எஸ்எம்எஸ் வரலாம்னு சொல்லிட்டு சில பேர் வந்து வெயிட் பண்ணியிருப்பாங்க. அதனால் மேக்ஸிமம் வந்து எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் மேக்ஸிமம் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். சில பேர் வந்து மேல்முறை செய்த அனைவருக்கும் வந்து அவங்களோட அப்ளிகேஷன் வந்து ஏற்கப்படுது. கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து வருவது வந்து டவுட்டு. ஏன்னா இந்த மாதம் வந்து எண்ட் ஆக போகுது. உங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து முடிய போகுது. அதனால் வந்து உங்களுக்கு டவுட் தான். மேக்ஸிமம் வந்து ஜனவரி மாதம் முதல் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. சில அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து ஜனவரி மாதம் முதல் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து எல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களோட டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக இருக்க பார்த்துங்க. உங்களுக்கு வந்து ஏன்னா டவுட் என்ன இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலியம் வந்து நம்ம வந்து ரீப்ளை தரும். அது மூலியம் வந்து சில பேர் வந்து பயனடைந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் மேக்ஸிமம் வந்து ஏன்னா டவுட் இருந்துச்சு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்களோட அப்ளிகேஷன் வந்து எந்த நிலையில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றும் வந்து தெரியாமல் இருப்பாங்க. அது மூலியம் வந்து அவங்க தெரிந்து கொள்ளலாம். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஏன்னா டவுட் இருந்துச்சா கீழே மேக்ஸிமம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலம் நம்ம வந்து ரீப்ளை தரும் உடனுக்குடன் வந்து மேக்ஸிமம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.